அதிமுக ஆட்சியின் போது சுமார் 5 லட்சம் பேருக்கு வெற்றிகரமாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலையில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்கள் நலத்திட்டமான அம்மா மினி கிளினிக் திட்டத்தை திமுக அரசு முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். யார் தகுதியானவர்களோ அத்தனை பேருக்கும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். 500 1000 உயர்த்தி கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது கிராமம் சூழ்ந்த பகுதி. இந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல அற்புதமான சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர். தமிழகத்தில் சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று கூறி கிட்டத்தட்ட 90% அம்மா மினி கிளினிக் திறந்தோம். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கின்றார். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து முடிந்தாலும் மீண்டும் இந்த திட்டம் தொடரும், கொண்டு வரப்படும்.